பாருங்க, கடைசியில் ஓபி பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வம் இப்போ எங்கே போய் சேர்ந்திருக்கார் பாருங்க, திமுகவில் போய் இணைந்திருக்கிறார். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கழுத கெட்டா குட்டிச்சேவர் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர் ஒவ்வொரு இடமா போய் போய் பார்த்துட்டு இருந்தார். டெல்லிக்கு போனார், இங்கே போனார், அங்கே போனார். அங்கே போய் பசும்பொன் முத்துராமலிங்க சமாதிக்கு எல்லோரும் சேர்ந்து போனாங்க. எல்லாத்தையும் இணைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் எல்லாம் முடிஞ்சு போயிட்டு ஒரு முன்னாள் முதல்வர், இவர் நல்லா இருந்த அதிமுகவை இவர் தான் போய் ஜெயலலிதா அவங்க சமாதியில் போய் சத்தியம் பண்ணார். அடித்து சத்தியம் பண்ணி தர்ம யுத்தம் பண்ணி என்னை ஆட்சியில் இருந்து பதவியிலிருந்து என்னை பிடுங்குறாங்க, மிரட்டுறாங்க, பதவி பறிக்கிறாங்க அப்படியெல்லாம் சொல்லி அந்த சமாதியில் போய் சத்தியம் பண்ணார். சத்தியம் பண்ணி தர்மயுத்தம் பண்ணுறேன் அப்படியா நல்லா சொல்லி நல்லா இருந்த அதிமுகவை இந்த மாதிரி கெடுத்து குட்டி சவரை ஆக்குனதே இவர் தான். எல்லாம் பிரிஞ்சு போக காரணமே இவர் தான், ஆரம்பமே இவர் தான். நான் நினைக்கிறேன் அப்போவே இவர் பொட்டி வாங்கியிருப்பாரோ அப்படின்னு தோணுது எனக்கு. நீ அதிமுக உடை அப்படின்னு சொல்லி ஏதாவது பொட்டி வாங்கியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி. இப்போது மக்கள் நிச்சயம் இதெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஒரு அந்த அம்மாவை தெய்வம், இதய தெய்வம்னு சொல்லிட்டு உள்ளிருந்துட்டே சதி பண்ணிக்கிறது இப்போ தான் தெரியுது. அப்போ எந்த லட்சணத்தில் அங்கே போய் சேர்ந்துருக்கிறாருன்னு பாருங்கள். இப்போது மக்கள் நிச்சயம் இதை ஏற்றுக்க மாட்டாங்க. இவரை நீ மதிக்கவும் மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிற அரசியல்வாதி வெக்கமான சூடு சொரணை இல்லைங்கிறது இல்லைன்னா சொல்கிறாங்க. ஆனால் இதற்கு ஒரு வரைமுறை இருக்குது பாருங்க. நல்ல கண்ணு இப்போ தான் ஒரே கட்சியிலிருந்து 100 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. ஒரே கட்சியிலிருந்து அந்த கட்சியிலிருந்து போராடி மக்களுக்காக என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருக்கிறாரு, மறைஞ்சிருக்கிறாரு, நல்ல பேர் எடுத்துறாரு. அடுத்த நாளே இந்த மாதிரி ஒரு உதாரணம் கிடச்சிருக்கு பாருங்கள். ஒரு அரசியல்வாதி எந்த மாதிரி இருக்கக்கூடாதோ அவருக்கு இவர் உதாரணம். அவர் ஒரு அரசியல்வாதி எப்படியெல்லாம் இருக்கணுமோ அதுக்கு அவர் உதாரணம். அவர் இறந்த அடுத்த நாளே இந்த மாதிரி ஒரு உதாரணம் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த மாதிரி இருந்தால் மக்கள் எப்படி முன்னேற்றம் அடைவாங்க? மக்களுக்கு எப்படி நன்மை கிடைக்கும்? ஒரு ஸ்திரமாக ஒரு கொள்கை இருக்கணும், ஸ்திரமாக ஒரு அரசியல்வாதி இருக்கணும், ஸ்திரமாக ஒரு பிடிப்போடு இருக்கணும். இந்த மாதிரி பணத்துக்காகவும் பதவிக்காகவும் பட்டத்துக்காகவும் அங்கேயும் இங்கேயும் அல்லாடுற பச்சோந்திகள் மாதிரி இருக்கிற இந்த பன்னீர்செல்வம் மாதிரி இருக்கிறவங்க கூட எப்படி மக்கள் முன்னேறுவாங்க? எப்படி ஒரு நிலையான அரசு கிடைக்கும் நமக்கு?